வயலூர் முருகன் கோயில் பத்தின ஒரு சுருக்கமான கண்ணோட்டம் தான் இது. திருச்சிக்கு பக்கத்துல வயல்களுக்கு நடுவுல குன்றே இல்லாத ஒரு சமவெளியில இருக்கு இந்த கோவில். இதோட பெரிய சிறப்பே அருணகிரிநாதரோட திருப்புகழ் இங்கதான் பிறந்துச்சுங்கிறது தான். முதலாவது விஷயம், இது திருப்புகழோட பிறப்பிடம். ஸ்வயம் முருகனே அருணகிரிநாதர வயலூருக்கு வான்னு சொன்னதா ஒரு வரலாறு இருக்கு. இங்க இருக்கிற பொய்யா கணபதிய பார்த்துலாம் அந்த பிரபலமான கைத்தல நிறைக்கணே பாட்டையே அவர் பாடினாராம். திருப்புகழ்ங்கிற அந்த பெரிய பொக்கிஷம் உருவானதுக்கு இதுதான் ஆரம்ப புள்ளி. அடுத்து ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? இந்த கோயில் முதல்ல ஒரு சிவன் கோயிலா இருந்திருக்கு. ஒரு சோழ ராஜா வயல்ல கரும்ப வெட்டும்போது அதுல இருந்து ரத்தம் வந்திருக்கு. பதறி போய் அந்த இடத்த தோண்டி பார்த்தா உள்ள ஒரு சிவலிங்கம். அதுக்கு ஆதிநாதர்னு பேர் வச்சுதான் இந்த கோவிலையே கட்டியிருக்காங்க. இன்னைக்கும் முருகன் தன் அப்பா சிவனை வள்ளி தெய்வானையோட சேர்ந்து வணங்குற ஒரு அபூர்வமான காட்சி இங்க பார்க்கலாம். கடைசினா மூணாவது, இங்க இருக்கிற நேர்த்திக்கடன் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அதாவது நீங்க பழனி, திருச்செந்தூர்ங்க வேற எங்க வேண்டிக்கிட்டாலும் அதை இங்க வந்து செலுத்தலாமா. ஆனா வயலூர் முருகன் கிட்ட ஒன்னு வேண்டிக்கிட்டா அதை இங்க மட்டும்தான் நிறைவேத்தணும், இல்லன்னா அசலோடு வசூலித்து விடுவான் இந்த வடிவேலன் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் ரொம்ப உறுதியா நம்புறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, வரலாறு, பக்தி, அப்புறம் தனித்துவமான நம்பிக்கைகள் எல்லாம் ஒன்னா கலந்த ஒரு முக்கியமான தலம்தான் இந்த வயலூர் முருகன் கோயில்.